Chapter 3 Theory of Equations. First one, what is the meaning of polynomial equation? If P of x equal to a n x power n plus a n minus 1 x power n minus 1 plus etc. plus a1 x plus a naught, where ar belongs to C or constant. R equal to 0, 1, etc. n, an not equal to 0. Second one, P of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. plus a1 x plus a naught is called polynomial function. Polynomial function. Here a1n x power n plus an minus 1 x power n minus 1 plus etc. plus a1 x plus a naught equal to 0 is called polynomial equation. Remarks. First one, the constant zero is a polynomial called the zero polynomial. கான்ஸ்டன்ட்ல வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்துட்டு ஜீரோ பாலினாமியல். நெக்ஸ்ட் ஒன், டிகிரி 2 ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனில் டிகிரி 2 வந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் குவாட்ராடிக் பாலினாமியல். குவாட்ராடிக் polynomial. Third one, degree value. Degree is 3. Degree 3 வந்துச்சுன்னா அது வந்துட்டு cubic polynomial. Cubic polynomial. இது degree is 4 வந்துச்சுன்னா quadric polynomial. quadric இது வந்து quadratic polynomial. டிகிரி 2 வந்துச்சுன்னா quadratic polynomial. டிகிரி 4 வந்துச்சுன்னா quadric polynomial. It's quadratic equations. ஒரு quadratic equationsனா எப்படி இருக்குன்னா ax ஸ்கொயர் அதோட ஜெனரல் ஃபார்ம் bx plus c equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா டிகிரி 2 வந்துச்சுன்னா அது வந்துட்டு குவாட்ராடிக் பாலினாமியல். இது வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதோட வேல்யூ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac, இங்கே பி இருக்குது, ஏ இருக்குது, சி இருக்குது, அந்த வேல்யூலாம் எடுத்து பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு ஒரு டிஃபைன் கிடைக்கும். அந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac தான் நம்ம என்ன எழுதணும்னா இஸ் கால்ட் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி சொல்கிறோன்னா டெல்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் minus 4ac.
அப்போ b ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணும்போது டெல்டாவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அந்த சொல்யூஷன் எப்படி எப்படிலாம் கிடைக்கலாம், டெல்டா ஈக்குவல் டு 0வாக கிடைக்கலாம், டெல்டா கிரேட்டர் தென் 0வாக கிடைக்கலாம், டெல்டா லெஸ் தென் 0வாக கிடைக்கலாம். இதே டெல்டா ஈக்குவல் டு 0வாக கிடைச்சா, ஏன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 2 ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் எப்படி இருக்குன்னா, இந்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், ஒரே மாதிரியான ரூட்ஸ் கிடைக்கும். இந்த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் ஆர் ரியல் ரூட்ஸாக கிடைக்கும் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருக்கும். டிஸ்டிங்க்ட்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே லெஸ் தென் 0 வந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ். நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ்னால் அது வந்து நோ ரியல் ரூட்ஸ்னால் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம், ஆனால் வந்து ரியல் ரூட்ஸ் கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வீட்டா ஃபார்முலா. வீட்டாஸ் ஃபார்முலா ஃபார் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஆனது ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0ங்கிறது தான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இங்கே வந்து வீட்டா ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னா, சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ், சம் ஆஃப் த ரூட்ஸ்னால் இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம், மைனஸ் b பை a. இதில் இருக்கிற b a வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸு. இந்த சம் ஆஃப் த ரூட்ஸ் 2 ரூட்ஸ் கிடைக்கும். ஒரு ரூட்ஸ் ஆல்ஃபா, அனதர் ரூட்ஸ் வந்து பீட்டா. இதோட தான் சம் ஆஃப் த ரூட்ஸ். இதே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சி பை ஏ. இது எப்படி 2 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. தேர்ஃபோர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், equations x square minus alpha plus beta into x plus alpha beta equal to 0. The alpha plus beta ங்கிறது வந்துட்டு sum of the roots, alpha beta ங்கிறது வந்து product of the roots. இதை யூஸ் பண்ணி சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் 3.1. if alpha and beta are the roots of the quadratic equations 17x square plus 43x minus 73 equal to 0, construct a quadratic equations whose roots are alpha plus 2 and beta plus 2. First equation எழுதிருப்போம். equation another given equation 17x square plus 43x minus 73 equal to 0. இதில் வந்து sum of the roots, product of the roots கண்டுபிடிங்க. sum of roots ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். sum of roots, sum of roots என்னது, 2 ரூட்டையும் ஆட் பண்ணோம். ஜென்ரல் ரூட் வந்துட்டு ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போ ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதை நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதிக்கலாம், மைனஸ் பி பை ஏ. இது என்னது, ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அந்த ஃபார்மில் இருக்குது. வேணுமா சைடில் எழுதிக்கலாங்க. ஏ ஈக்குவல் டு 17, பி ஈக்குவல் டு 43, சி ஈக்குவல் டு மைனஸ் 73. அப்போ பி பை ஏ மைனஸ் பி பை ஏ 43 பை 17. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பண்ணிக்கலாம், நான் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் சி பை ஏ. சியோட வேல்யூ மைனஸ் 73, அதோட சைனோடு எழுதிக்கோங்க. ஏ 17, இப்போ மைனஸ் 73 டிவைட் பை 17. அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், quadratic equations x square minus sum of roots alpha plus beta into x plus product of roots alpha beta equal to 0 அப்படின்னு இருக்கும். ஆனால் given roots என்ன கொடுத்துருக்கு,
given roots alpha plus 2 beta plus 2 அப்படிங்கிற ரூட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ரூட்ஸை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 ஆட் பண்ணால் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 2 ப்ளஸ் 2 4. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் 43 divided by 17 plus 4. இதை சிம்பிளை பண்ணால் மைனஸ் 43 இந்த 17 4ஆல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 68 ஹோல் டிவைடட் பை 17. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் சப்ராக்ட் பண்ணும்போது 25 டிவைடட் பை 17. இப்போ இதுதான் வந்துட்டு நியூ குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட சம் ஆஃப் ரூட்ஸ். நெக்ஸ்ட் இதுலேயே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் B2 பீட்டா ப்ளஸ் 2. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்துகிட்டு ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணலாம். 2 இன்ட்டு ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. நெக்ஸ்ட் 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 பீட்டா 2 இன்ட்டு 2 4. ஓ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 காமனாக வெளியே எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 4. இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ தெரியும். மைனஸ் 73 டிவைடட் பை 17 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 43 டிவைடட் பை 17 ப்ளஸ் 4. இன்னும் இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் வந்துட்டு 17ஆல் எல்சிஎம் எடுக்கும்போது மைனஸ் 73. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 86 மைனஸ் 86. இதை 17ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4 இன்ட்டு 17 68 ஹோல் டிவைடட் பை 17 ஹோல் டிவைடட் பை 7. இப்போ இந்த டேர்ம்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நியூமரேட்டரில் வந்து பார்த்தீங்களா மைனஸ் 91 அப்படிங்கிற வேல்யூ வருது. மைனஸ் 91 டிவைடட் பை 17 மைனஸ் 91 டிவைடட் பை 17. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. therefore required equations is x square sum of roots 25 divided by 17 into x product of roots 91 divided by 17 equal to 0. ஃபுல்லாக 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் 17x square minus 25x minus 91 equal to 0. Next example 3.2. இதில் என்ன கொஸ்டின்னா if alpha and beta are the roots of the quadratic equation, two x square minus 7x plus 13 equal to 0. Construct a quadratic equations whose roots are alpha squared and beta squared. அதோட சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2x square minus 7x plus 13 equal to 0. இதில் sum of roots alpha plus beta என்னன்னா minus b by a. இப்போ minus of minus 7 by 2. இப்போ sum of roots plus 7 by 2.
இதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா இது வந்துட்டு சி பை ஏ, சியோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ 2, 13 divided by 2. Given roots are alpha squared and beta squared, alpha square and beta square. இப்போ இந்த ரெண்டு ரூட்ஸுக்கு sum of roots alpha square plus beta square. உங்களுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயருக்கு வேல்யூ இல்லைனால இதை அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். a plus b whole square ஃபார்முலா a plus b whole square equal to a square plus b square, a square plus b square வந்துருச்சு, plus 2ab இருக்கும். அந்த plus 2ab இந்த சைட் பண்ணால் மைனஸ் 2ab. இங்கே ஏபிங்கிறது வந்து ஜென்ரலாக சொன்னேன், இங்கே வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 7/2. ஸோ 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 13/2. இந்த 2 கேன்சல். 7/2 ஸ்கொயர் பண்ணால் 49 divided by 4. 2 கேன்சல் ஆகிட்டுனா 13 மட்டும் இருக்கும். 13. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது 49 minus 52 whole divided by 4. இதை நியூமரேட்டரில் சிம்பிளை பண்ணும்போது minus 3/4. இதுதான் வந்துட்டு என்னது sum of roots. இதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸாக இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்துட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இது எப்படி சொல்லலாம், ஆல்ஃபா பீட்டா ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 13/2, 13 divided by 2 whole square 169 divided by 4. இப்போ ரெக்வயர்டு ஈக்குவேஷன்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸு மைனஸ் ஆஃப் மைனஸ் 3/4 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு 169 divided by 4 ஈக்குவல் டு 0. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டிவைடில் இருக்கிற 4லாம் கேன்சல் ஆகிட்டு இங்கே மட்டும் நியூமரேட்டரில் 4 வரும். இப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 169 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்துட்டு இதோட ரெக்வயர்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இதிலே ஒரு தியரம் பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜீப்ரா. Fundamental theorem of algebra. Every polynomial equation of degree, every polynomial equation of degree n greater than or equal to 1 has at least one root in C. Every polynomial of equation of degree greater than or equal to 1 இருந்துச்சுன்னா at least one root in Cல வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டா ஃபார்முலா. வீட்டாஸ் ஃபார்முலா டிகிரி 3க்கு, டிகிரி 3 இது வரைக்கும் டிகிரி 2க்கு பார்த்தோம். இப்போ டிகிரி 3க்கு. இப்போ டிகிரி 3 இருக்கிற குவாட்ராடிக் கியூபிக் ஈக்குவேஷன் ax³ + bx² + cx + d ஈக்குவல் டு 0. இப்போ இதுக்கு வந்துட்டு சம் ஆல்ஃபா 3 ரூட்ஸ் கிடைக்கும். கியூபிக் ஈக்குவேஷனில் 3 ரூட்ஸு. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அனதர் ரூட்ஸ் வந்துட்டு காமா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இதோட வேல்யூ பார்த்தீங்களா -b/a. அதே ஆல்ஃபா பீட்டா
பீட்டா காமா, காமா ஆல்ஃபா இருந்துச்சுன்னா அது C/A. இதே 3 ரூட்ஸும் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவாக இருந்துச்சுன்னா -D/A. Next example 3.3. If alpha, beta, gamma are the roots of the equations x cube plus px square plus qx plus r equal to 0, find summation 1 by beta r, beta gamma in terms of the coefficients. ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம். இதில் வந்துட்டு என்னென்ன ரூட்ஸ் கொடுத்துருக்கு? ஆல்ஃபா, பீட்டா, காமா, இதோட வந்து ரூட்ஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ சமேஷன் 1 அது என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இது வந்து பார்த்தீங்களா ஃபார்முலா -B/A. -B/Aங்கிறது ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ P. இப்போது -P. நெக்ஸ்ட்டு சமேஷன் 3 இது என்னது? ஆல்ஃபா பீட்டா காமா. இதோட ஃபார்முலா -D/A. -D/Aங்கிறது -R/1 -R. நெக்ஸ்ட்டு சமேஷன் 1 by பீட்டா காமா. இப்போ 1 by பீட்டா காமானா இதோட எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்கும்? 1 by ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 1 by பீட்டா காமா ப்ளஸ் 1 by காமா ஆல்ஃபா. இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா காமா. நியூமரேட்டரில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா இருக்கிறதுனால இங்கே ஒன்லி காமா வரும், இங்கே ஆல்ஃபா வரும், இங்கே பீட்டா வரும். அதனால் ஆர்டரைஸ் அதெல்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இப்போ இதோட வேல்யூ என்னது? -P. ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ -R. கேன்சல் பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு P/R. Example 3.4. Find the sum of the squares of the roots of ax power 4 plus px cube plus cx square plus dx plus e equal to 0 where a not equal to 0. இதில் வந்துட்டு sum of square of the roots கண்டுபிடிக்கணும். பவர் 4க்குனால ரூட்ஸ் வந்துட்டு 4 ரூட்ஸ் கிடைக்கும். therefore the roots are alpha, beta, gamma, delta. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போது ரூட்ஸோட ஸ்கொயர் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இந்த ரூட்ஸ் எல்லாமே ஸ்கொயர் பண்ணி அதோட சம். இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இதோட வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சம்மு. அதுக்கு என்ன ஃபார்முலா? -B/A. ஈக்குவேஷனே அதே இருக்குது. இப்போ -B/A. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா, காமா டெல்டா, டெல்டா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா. ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் அதோட வேல்யூ C/A. நெக்ஸ்ட்டு 3 வேல்யூவாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஆல்ஃபா பீட்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா ப்ளஸ் ஆல்ஃபா காமா டெல்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா. இதோட வேல்யூ -D/A. நெக்ஸ்ட்டு 4 ரூட்ஸும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவோட வேல்யூ E/A. இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குன்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயருங்கிற வேல்யூலாம் கிடைக்கும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர்
plus 2 times of alpha beta plus beta gamma plus gamma delta plus இதோட continuation plus alpha delta gamma plus alpha delta plus beta delta. இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த வேல்யூலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட வேல்யூ என்னது? மைனஸ் பி பை ஏ. இப்போ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இதோட வேல்யூ என்னது? சி பை ஏ. இப்போது சி பை ஏ இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணும்போது 2c பை ஏன்னு வரும். இந்த ரைட் சைடு வரும்போது லெஃப்ட் சைடு வரும்போது 2c பை ஏ மைனஸ் 2c பை ஏ ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். இதோட வேல்யூ தான் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணணும். இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயரோட எல்சிஎம் எடுக்கும்போது ஏ ஸ்கொயர்டு இருக்கிறதுனால அதே பி ஸ்கொயர்டு தான் வரும். இங்கே ஒரு ஏ இல்லாதனால ஏவால் மல்டிப்ளை பண்ணி ஏவால் டிவைட் பண்ணோம். இப்போ ஏவால் மல்டிப்ளை பண்ணும்போது 2ac ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். Example 3.5. Find the condition that the ratio of cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0 are in the ratio p is to q is to r. இந்த ரூட்ஸ் வந்து பார்த்தீங்களா ரேஷியோவில் இருக்குது. ஆக்சுவல் ரூட்ஸ் are p lambda q lambda r lambda. ஏன்னா ரேஷியோவில் இருக்கிறதுனால வந்துட்டு p lambda q lambda r lambda அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு இதோட சம் கண்டுபிடிக்கிறோம். p lambda ப்ளஸ் q lambda ப்ளஸ் r lambda ஈக்குவல் டு இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து இதோட சம் கண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஏ, ஏன்னா மைனஸ் ஏ டிவைட் பை 1 இது மைனஸ் ஏ. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா ப்ளஸ் கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா ப்ளஸ் ஆர் லேம்டா இன்ட்டு பி லேம்டா ஈக்குவல் டு இது வந்து பாசிட்டிவாக வரும் ப்ளஸ் பி. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3 வேல்யூஸும் மல்டிப்ளை பண்ணுறோம். பி லேம்டா இன்ட்டு கியூ லேம்டா இன்ட்டு ஆர் லேம்டா 3 வேல்யூஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சி. இதை வந்துட்டு ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து இதில் வைக்கிற வந்து லேம்டாவை வெளியெடுத்துட்டா பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ. therefore lambda equal to minus a divided by p plus q plus r. இது வந்துட்டு ஈக்குவேஷன் 4 அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து PQR இன்ட்டு லேம்டாவை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது PQR மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட்டு லேம்டா இன்ட்டு லேம்டா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி. therefore lambda cube equal to minus c divided by PQR அப்படிங்கிற வேல்யூ வரும். இது வந்து ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஃபோர்த் ஈக்குவேஷனை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபோர்த் ஈக்குவேஷனை
ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே லேம்டா கியூபுக்குனால இந்த லேம்டாவோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது சப்ஸ்டியூட் 4 in 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் ஏ டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப் equal to minus c divided by p q r அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ கியூப் பண்ணும்போது மைனஸ் ஏ ஹோல் கியூப் இருக்குங்களா, இப்போ மைனஸ் ஏ கியூப் டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் சி டிவைடட் பை பி கியூ ஆர் அப்படிங்கிற வேல்யூ வரும். இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஏ கியூப் இன்ட்டு பி கியூ ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஹோல் கியூப் அப்படி தான் வரும். கண்டிஷன் தான் கேட்குறாங்க, இதுதான் அதோட கண்டிஷன். ஏ கியூப் இன்ட்டு பி கியூ ஆர் ஈக்குவல் டு சி இன்ட்டு பி ப்ளஸ் q plus r whole cube. Next example 3.6. Form the equation whose roots are the squares of the roots of the cubic equation x cube plus ax square plus bx plus c equal to 0. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம். அந்த ரூட்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு நார்மலாக ரூட் எடுத்துக்கிட்டு போது ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அந்த மாதிரி நம்ம வேல்யூஸாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கிறோம். என்ன ஈக்குவேஷன்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. இதில் ரூட்ஸு லேட்டு த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா. ஆல்ஃபா பீட்டா காமாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் எடுத்துக்கோ. இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து பார்த்திங்களா மைனஸ் ஏ ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபாவோட வேல்யூ ப்ளஸ் பி ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் சி. ஆல்ரெடி வந்ததுனால ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். மைனஸ் ஏ டிவைட் பை 1 மைனஸ் ஏ பி டிவைட் பை 1 பி மைனஸ் சி டிவைட் பை 1 மைனஸ் சி. therefore ரூட்ஸ் ஆர் என்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர்ஸு. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர் அதோட ஸ்கொயர்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்கொயர்ஸாக எடுத்துக்கும்போது இதில் வந்து சம்ஸ் கண்டுபிடிக்கும்போது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் எழுதும்போது இதை எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி எழுதியிருக்கோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 times of alpha beta plus beta gamma plus gamma alpha இந்த மாதிரி வேல்யூ எழுதிக்கிறோம். இப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா இதோட வேல்யூ வந்துட்டு பார்த்திங்களா பி. இப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2b ஏ ஸ்கொயர் மைனஸ் 2bங்கிற வேல்யூ வரும். இது நெக்ஸ்ட்டு சமேஷன் 2 கண்டுபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா எப்படி வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் காமா ஸ்கொயர்
plus gamma square alpha square equal to இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? அதே a plus b plus c whole square ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னா ஆல்ஃபா பீட்டா plus beta gamma plus gamma alpha whole square minus 2 times of alpha beta into beta gamma plus beta gamma into gamma alpha beta gamma into alpha gamma alpha gamma next gamma alpha into alpha beta இந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கலாம். இப்போது இந்த வேல்யூ பார்த்தீங்களா இன்னும் சிம்பிளி பண்ணால் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் இதிலேருந்து பீட்டா வெளியே எடுக்கலாம், இதுலேருந்து காமா வெளியே எடுக்கலாம், இதுலேருந்து ஆல்ஃபா வெளியே எடுக்கலாம். அப்போ 3 வேல்யூ வரும்போது ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி வேல்யூ எடுக்கலாம். ஏன்னா மூணுலேயுமே பார்த்தீங்களா ஆல்ஃபா பீட்டா காமா இதுலேயும் இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. இதெல்லாம் வெளியே மாதிரி எடுத்துட்டா மீதி வந்துட்டு ரிமைண்டர் வேல்யூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதோட வேல்யூ பார்த்தீங்களா பி, இதை ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர் மைனஸ் 2, இதோட வேல்யூ மைனஸ் சி, இதோட வேல்யூ மைனஸ் ஏ. அப்போ என்ன வரும் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ஆனால் அங்கே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் 2ac. அப்போது இதில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் கண்டுபிடிக்கும்போது ஆல்ஃபா பீட்டா காமா ஹோல் ஸ்கொயர். இப்போ ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர், இப்போது சிம்பிளை பண்ணால் ப்ளஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எல்லா வேல்யூயும் கண்டுபிடிச்சாச்சு. ரெக்கார்ட் ஈக்குவேஷன்ஸ் இஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் a square minus 2b into x square plus b square minus 2ac into x minus last value minus c square equal to 0. இதுதான் இதோட சொல்யூஷன். Exercise 3.1 question number 1. If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. ஒரு cuboid இருக்கு. இந்த cuboid எப்படி எடுத்துக்கிறோம்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ரஃப் டயக்ராம் தான் ஒரு கியூபாய்டு. இதுதான் வந்துட்டு ஒரு கியூபாய்டு ரஃபாக எடுத்துருக்கேன். இதில் வேல்யூலாம் கொடுக்காதனால நம்ம எல்லாமே லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே வந்துட்டு நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கிறோம். இது V1 எடுத்துக்கலாம், 2 வால்யூம் எடுக்கிறனால ஃபஸ்ட்டு V1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். V1ங்கிறது லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு எல்லாமே ஏ, லென்த்து பிரெத்து ஹைட்டு எல்லாமே ஏங்கிறனால ஏ இன்ட்டு ஏ ஏ கியூப். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது இன்க்ரீஸ் ஆகுது 1, 2, 3 அப்படிங்கிறது வந்துட்டு அதோட வேல்யூ பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்க்ரீஸ் ஆகும்போது a + 1 a + 2 a + 3 இந்த மாதிரி வந்துட்டு வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது V2 மைனஸ் V1 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூ கொடுத்துருக்கு கொஸ்டின்லேயே. எது V2 மைனஸ் V1. இஃப் த சைட்ஸ் ஆஃப் எ கியூபிக் பாக்ஸ் ஆர் இன்க்ரீஸ்டு பை 1, 2, 3 யூனிட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி டு ஃபார்ம் எ கியூபாய்ட், தென் த வால்யூம் இஸ் இன்க்ரீஸ்டு பை 52. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட வால்யூம் எவ்வளோ இருக்குன்னா 52 இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போது V2லேருந்து V1 வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எவ்வளோ இருக்குது 52 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. இப்போது இதில் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்களா உங்களுக்கு இதோட வேல்யூ கிடைக்கும். எது ஏவோட வேல்யூ கிடைக்கும். அதை வச்சு நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம்.
இப்போ v2 என்னது a plus 1 into a plus 2 into a plus 3 minus a cube equal to 52. இப்போ இந்த ஃபஸ்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், லாஸ்ட்டாக அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a into a square, a into 2 2a, again இது a into a into 1 a ஆகும். அப்போ டோட்டலாக அது பார்த்தீங்களா 3a, 1 into 2 2 into இன்னும் அகைன் ஒரு வேல்யூ a plus 3 minus a cube equal to 52. again இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது a cube 3a square plus 9a plus 6 இன்னும் மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு a எடுத்து மல்டிப்ளை பண்ணால் a cube 3a square plus 2a இந்த 3 2 மல்டிப்ளை பண்ணால் 6, இது 9a plus 3a square minus a cube equal to 0. இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் பண்ணிக்கலாம். 3a square 6a square 2a plus 9a 11a அடிஷனாக ஒரு வேல்யூ இருக்குது, என்னதுங்குது 6 plus 6, இந்த சைடு 52 இருக்குது, 52 plus 6 minus 52 equal to 0. இதை சிம்பிளை பண்ணால் minus 46. இப்போது 6a square plus 11a minus 46 equal to 0. இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது. இப்போ இதை வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது பார்த்தீங்களா 6a square, இதை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது இந்த 11a வந்துட்டு தனித்தனியாக பிரிக்கும் போது 23a minus 12a minus 46 equal to 0. இப்போ 6a square plus 23a minus 12a minus 46 equal to 0. இதிலேருந்து ஒரு a மட்டும்தான் வெளியே எடுக்க முடியும். a வெளியே எடுத்துட்டா 6a plus 23, இதில் வந்து பார்த்தீங்களா minus 2 வெளியே எடுத்துட்டா 6a plus 23 equal to 0. இப்போ தனித்தனியாக எழுதும்போது 6a plus 23 a minus 2 equal to 0. இப்போ தனித்தனியாக எழுதும்போது இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வரும், இப்போ நாட் பாசிபிள் தான். அப்போ a minus 2 equal to 0, a equal to 2, இது இந்த வேல்யூ மட்டும்தான் பாசிபிள். அப்போ வால்யூம் ஆஃப் த கியூபாய்டு, v2 a plus 1 into a plus 2 to a plus 3. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஏங்கிறது வேல்யூ வந்துட்டு 2, அப்போ 2ஆல் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் 2 plus 1 3, 2 plus 2 4, 2 plus 3 5, 3 4s are 12. இது வந்து பார்த்திங்கன்னா 60 cubic units அப்படின்னு வரும். இதே v1க்கு கண்டுபிடிச்சோமா v1, இது வந்து பார்த்திங்களா v2, v1ங்கிறது a cube, a cubeங்கிறது 2 whole cube. இப்போ இது வந்து வேல்யூ பார்த்திங்களா 8. அப்போ அந்த v2 அப்படிங்கிறது வந்து இங்கே புக் ஆன்சர் பார்த்திங்களா அந்த v1ஓட வேல்யூ 2 whole cube equal to 8 தான் கொடுத்துருக்கு. இந்த வேல்யூவும் போட்டணும். சப்போஸ் இந்த வேல்யூவோடு நிறுத்தினாலும் உங்களுக்கு வந்து சம் வந்து கரெக்ட் தான். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், கன்ஸ்ட்ரக்ட் a cubic equation with roots are 1, 2, 3. இப்போ 3 ரூட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷனாக தான் இருக்கணும். கொஸ்டின்லேயும் வந்து கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டாங்க. கியூபிக் ஈக்குவேஷனுங்கிறது என்னது ax cube plus bx square plus cx plus d equal to 0. இதை ஏவால் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் x cube plus b by a x square plus c by a x plus d by a equal to 0. இப்போ இதெல்லாம் வந்துட்டு x cube, இந்த வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்னா சமேஷன் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர், இது வந்துட்டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன்
alpha beta gamma equal to 0. இது வந்து பார்த்தீங்கன்னா sum of the roots alpha plus beta plus gamma பார்ப்போம். இது ரெண்டு ரூட்டை ஆட் பண்ணுவோம். alpha beta plus beta gamma plus gamma alpha. இது 3 ரூட்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம். alpha beta gamma equal to 0. இப்போ summation alpha கண்டுபிடிக்கிறோம். summation alpha equal to alpha plus beta plus gamma. சமேஷனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற எல்லா ரூட்ஸும் வந்துட்டு சமேஷன்லேருந்து வெளியே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. இதோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 6. ஏன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? ரூட்ஸ் வந்து பார்த்தீங்களா 1 2 3ன்னு கொடுத்துருக்கு. அப்போது 3 ரூட்ஸையும் ஆட் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து 6. நெக்ஸ்ட்டு சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஆல்ஃபா பீட்டா plus beta gamma plus gamma alpha. Alpha beta 1 into 2 2, beta gamma 2 into 3 6, gamma alpha 3 into 1 3 4 11. Next alpha beta gamma இதோட வேல்யூ 1 into 2 into 3, இதோட வேல்யூ 6. Therefore required equation x square minus summation alpha x square 6, so 6x square plus 11x minus 6 equal to 0. இது plus 6 so minus 6 equal to 0. Second question, roots 1 minus 2. ஸ்ட்ரெயிட்டாக இதுலேருந்து இப்போ நான் ஃபஸ்ட் சம்முங்கிறதுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்டெப்லேருந்து போட்டுக்கலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஆட் பண்ணால் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 2. அப்போ இது வந்து இதோட வேல்யூ 0. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா 1 into 1 1 1 into minus 2 minus 2 minus 2 into 1 minus 2 minus 4 1 minus 4 இப்போ minus 3. நெக்ஸ்ட் 3 வேல்யூஸும் ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா காமா 1 into 1 into minus 2 இப்போ minus 2. therefore required equation x squared இந்த டேர்மே 0 ஆயிரும் ப்ளஸ்ஸு அது இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸுக்குனால மைனஸ் 3x ஸ்கொயர் ஆல்ரெடி ஒரு மைனஸுக்குனால ப்ளஸ்ஸு 2 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் டேமு எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் டேம் தான் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ minus 3x plus 2 equal to 0. Third question, அதோட ரூட்ஸு 2, 1/2, 1. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஆட் பண்ணால் 2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1. எல்சிஎம் எடுத்தால் 2ஆல் எல்சிஎம் எடுக்கும்போது இது 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 இப்போ 7/2. இதோட சம் பார்த்தீங்களா 7/2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா காமா ஆல்ஃபா இதில் பண்ணும்போது 2 into 1/2 இது ஒரு வேல்யூ ரூட்ஸு. நெக்ஸ்ட்டு 1/2 into 1 ப்ளஸ்ஸு 1 into 2 இது ஒரு ரூட்ஸு. இந்த 2 கேன்சல் ஆயிரும் 1. இது சேம் 1/2 தான். இது வந்து ப்ளஸ் 2 3 ப்ளஸ் 1/2 3 ப்ளஸ் 1/2 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 ப்ளஸ் 1 இதுவும் வந்துட்டு 7/2. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா இப்போ 2 into 1/2 into 1 இந்த 2 கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. therefore required equation x square x cube minus 7/2 x square plus 7/2 x minus 1 equal to 0. இதோடய வச்சுக்கலாம். இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மல்டிப்ளை பை 2 2x cube minus 7x square plus 7x minus 2 equal to 0.